எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்குள்ளே எவ்வளவு இடர்கள், எவ்வளவு துன்பங்கள் அப்படிங்கிறத மக்கள் அனுபவித்தாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா சிறப்பு பேருந்து நாங்கள் விட்டுருக்குறோம்னு சொல்லி சொன்ன முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவங்க சிறப்பு பேருந்து விடலை. ஏற்கனவே பேருந்து நிலையத்தில் இருந்த பேருந்துகளுக்கு ஓட்டுநர் யாருமே இல்லை, டிரைவர்ஸ் யாருமே இல்லை, பஸ் எடுக்கலை. ரொம்ப சிரமப்பட்டு மக்கள் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்ததே பெரிய விஷயமாக போச்சு. ஆனால் கேட்டால் நாங்கள் இவ்வளோ கொடுத்து இவ்வளோ வண்டி விட்டோம், இவ்வளோ பேருந்து விட்டுக்கிறோம், அவ்வளோ பேருந்து விட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத கதையை திமுக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாமே சுத்த பொய். இதுக்கிடையில் திருச்சியில் திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று நைட்டு தேர்தல் அதிகாரிகளும் இதற்கு உடந்தையா இல்லையா அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் எல்லாத்தையும் அத்துமீறி திமுகவை சேர்ந்த ஆட்களுக்கு உள்ளே என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள். எலெக்ஷன் நேற்று முடிஞ்சு, ஏப்ரல் 23 எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. மே 4 கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கிடையில் எதுக்கு உள்ள திமுக சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளாக எதுக்கு உள்ளே போகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லாம் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்கு இவங்களுக்கு என்ன வேலை இருக்குது? தீய சக்தி திமுக, திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய திமுக எந்த வழியிலையும் எப்படி வேணாலும் முயற்சி பண்ணுவாங்க. அதனால் தயவு செஞ்சு தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க விஷயத்தில் எந்த நேரத்தில் எப்படி மாற்றுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்கங்கிறது ஊறி திளைச்சி போயிருக்கிறாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இது முதல் எலெக்ஷன் சந்திக்கிறது, முதல் தேர்தல். ஆனால் அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும், நல்லா வாட்ச் பண்ணனாவே போதும். திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், யார் என்ன சித்து விளையாட்டுகள் பண்ணாலும், திருட்டுத்தனம் பண்ணனாலும் அதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எந்நேரம் முழிச்சுட்டே இருக்கணும், தூங்கிடக்கூடாது. அப்படி தூங்கிட்டோம்னா நம்ம தோற்று போயிடுவோம். அதனால் மக்களே, தயவு செஞ்சு திமுக தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் தயவு செஞ்சு ரொம்ப வாட்ச் அலர்ட்டாக இருங்க. எல்லா தொகுதியிலையும் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. இந்த திமுக எந்தெந்த நேரத்தில் எதை பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் தமிழக மக்கள் பொறுப்பாக, அரசியல் வரலாற்றிலேயே தமிழ்நாட்டில் 85% ஓட்டு பதிவாயிருக்குது அப்படின்னா இது மிகப்பெரிய வரலாற்று சாதனை. இந்த வரலாற்று சாதனைங்கிறது விஜய் அப்படிங்கிற ஒத்த மனுஷனுக்காக மட்டும்தான். வெளிநாட்டிலிருந்து விஜய் முதலமைச்சர் ஆக்கியே ஆகணும்னு அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு